நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினத்தில் முக்கியமான ஒரு நபரை நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள போகின்றோம். அவர் வேறு யாரும் இல்லை, நன்கு அறியப்பட்ட ஒருவர், பட்டய கணக்காளரும் வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகருமான சுவாமிநாதன் சர்மா அவர்கள். வணக்கம். வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் இனிய வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கும். நீங்களும் சுகமாக இருக்கிறீங்களா? நல்ல சுகம், நல்ல சுகம். நாட்டினுடைய தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நாங்கள் இன்றைய தினத்தில் பேச இருக்கின்றோம். குறிப்பாக ஒரு நாட்டினுடைய செலவுகளை சமாளிப்பதற்கு இந்த வரி வருமானம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆமாம். தற்போதைய சூழலில் நாட்டினுடைய வரி வருமானம் 5% அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அதிகரிப்பு எப்படி நிகழ்ந்தது என்பது பற்றி சற்று தெளிவுபடுத்த முடியுமா? ஆமாம். அதாவது அரசாங்கம் இந்த வரியை 2 வகையாக பிரித்துள்ளது. அதாவது நேரடி வரி, மறைமுக வரி. அதாவது டிரெக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டிரெக்ட் டேக்ஸ். டிரெக்ட் டேக்ஸ் என்று சொல்லும் பொழுது நேரடி வரி என்று சொல்வது வருமானத்தில் ஏற்படுத்தக்கூடிய வரி மாற்றங்கள். மறைமுக வரி என்று சொன்னால் நாங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச வெட், எஸ்எஸ்சிஎல் போன்ற வரியை குறிப்பிடலாம். நாங்கள் அந்த வகையான மாற்றத்தின் மூலமாக அரசாங்கமானது தனது இலக்கை ஓரளவு ஈட்டிக்கொண்டு தான் இருக்கின்றது. ஆகவே இந்த மாற்றங்கள், இந்த அதிகரிப்பு, வரி நேரடி மற்றும் மறைமுக வரி அதிகரிப்பின் மூலமாக அரசாங்கம் தனது இலக்கை நோக்கிய ஒரு பாதையாகத்தான் இருக்கின்றது என்றே நான் கருதுகின்றேன். நீங்கள் கூறியது போல இந்த நேரடி வரி, மறைமுக வரி என்ற 2 வரிகளும் மிக முக்கியமான வரிகளாக காணப்படுகின்றன. இந்த வரிகளை தனித்தனியாக நேரடி வரிமுறையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, அதே போன்று மறைமுக வரியில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன? ஆமாம். நேரடி வரி என்று சொல்லும் பொழுது அதாவது சாதகமான மாற்றம் தான் ஏற்பட்டுள்ளது. இவ்வளவு காலம் அதாவது டேக்ஸ் ஃப்ரீ அலவன்ஸ் என்று சொல்லுவோம். ஒரு 12 லட்சம் வரையும் ஒருவர் வருமானம் பெற்றுக்கொண்டால் அவருக்கு வரி கட்ட தேவையில்லை என்றிருந்தது. இப்பொழுது ஏப்ரல் 1, 2025 அந்த 1 லட்சம் படி 12 மாதமும் 12 லட்சம், அதை 1 லட்சத்தை மாதம் 1,50,000 கூட்டியுள்ளார்கள். அந்த வகையில் மக்களுக்கு அதாவது 18 லட்சம் வரையும் வரி இல்லாத நிலை ஒன்று வரப்போன்றது. அது மாத்திரமல்லாது அதாவது அதற்கு மேற்பட்ட வருமானத்துக்கு இந்த ஸ்லப் என்று சொல்லுவோம். முதல் 6, 12, 18, 24, 30, 36 இருந்தது. அந்த செகண்ட் ஸ்லெப்பை 6க்கு அடுத்த வர 12ஐ நீக்கி 6லிருந்து 18ஆக கூட்டியுள்ளார்கள். ஆகவே அந்த கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு மாற்றத்தின் மூலமாக தனிநபர் வருமான மாற்றம் உண்மையாகவே சாதகமாகத்தான் அமைகின்றது என்றே நான் கருதுகின்றேன். நேரடி வருமானத்தில் அந்த மாற்றங்களுக்கு, ஆனால் நாங்கள் கம்பெனியை பொறுத்தளவில் எந்தவித மாற்றமும் இல்லை, 30% இருக்கின்றது. மறைமுக வரியை பார்க்கும் பொழுது வெட் 18% இருக்கின்றது. எஸ்எஸ்சியிலும் அவ்வாறு தான் இருக்கின்றது. ஆனால் சிறு சிறு வரி அதிகரிப்பு, உதாரணமாக ஸ்டாம்ப் டியூட்டி எடுத்துக்கொண்டால் அதில் வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமில்லாது கேபிட்டல் கெயின் என்ற டேக்ஸ் இருக்கின்றது, அதிலும் கூட அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆக அந்த வகையில் வரி அதிகரிப்பு மறைமுக வரியில் தான் அதிகூடிய வரி மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாது சேவை, எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸுக்கும் அந்த வரி அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் அரசாங்கமானது சில உட்கமைப்பு மாற்றங்களை உள்வாங்குவதன் மூலமாக இந்த செயற்பாட்டினை உள்வாங்கியுள்ளது என்றே நான் கருதுகின்றேன். நீங்கள் கூறியது போல இந்த மூலதன ஆதாய வரி, ஆமாம், அந்த வரி அதிகரிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கிறோம். அதுக்கு சொல்வது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு சொத்துக்களை ஒருவர் வேண்டி, அதாவது நிலையான சொத்துக்களை வேண்டி விற்கும் பொழுது அவருக்கு வருகின்ற ஆதாயம் இவ்வளவு காலமும் 10%, தனிநபருக்கு 10% இருந்தது, கம்பெனிக்கு 30% இருந்தது. ஆனால் 1 April 2025 இந்த 10% வரியானது 15% அதிகரிக்க போகின்றது. உண்மையாக அது ஒரு பெரிய ஒரு தாக்கமாகவே நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் அந்த கேபிட்டல் அசெட்டை நாங்கள் விற்கும்பொழுது பெருந்தொகையான பணத்தை, வருமானத்தை ஒவ்வொருத்தரும் ஈட்டிக்கொள்ள போகின்றார்கள். ஏனென்று வருகின்ற வருமானமானது அதிகமாக இருக்கப்படுது. ஆகவே செலுத்த வேண்டிய வரியும் 5% வரி அதிகரிப்பு இருக்கிறது. ஆகவே இது ஒரு பாதகமான விளைவு தான். ஆகவே மக்களை கேட்டுக்கொள்கின்றேன், நீங்கள் ஏதாவது சொத்துக்களை விற்க வேண்டி இருந்தால் 31 மார்ச்சுக்கு முதலாக கொஞ்சம் சொற்ப நாட்கள்லாம் இருக்கிறது என்றாலும் நீங்கள் முடியுமான வரையில் அதை ஏதாவது உங்களுடைய செயற்பாட்டினை அதிகரித்து நீங்கள் விற்கக்கூடியதாக இருந்தால் 5% உங்களுக்கு கேபிட்டல் கெயின் பெனிஃபிட் இருக்கும். இல்லாவிடத்து நீங்கள் 15% வரியை, அதாவது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்ட வேண்டிய நிலைமை கட்டாயம் உருவாக போகின்றது.
அதாவது சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த வரி அதிகரிப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. அதிலே இந்த 18% வெட் வரி என்பது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. சில துறைகளுக்கு அது பொருத்தமாக இருந்தாலும் கூட இந்த தங்க நகை வர்த்தகத்துறையை எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு நாட்டிலும் 4%, 5%க்கும் அதிகமாக இந்த வெட் வரி இல்லை. அது வெவ்வேறு பெயர்களில் அந்த வரிகள் இருக்கின்றன. 5%க்கும் அதிகமாக இல்லை. ஆனால் இலங்கையில் இந்த துறைக்கு 18% வெட் வரி அறவிடப்படுகிறது. உண்மையிலே அவர்கள் அந்த வெட் வரி என்பது தங்களுக்கு பெரிய ஒரு தாக்கமாக இருப்பதாகவும் வர்த்தக நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதில் சிக்கல் இருப்பதாகவும் சொல்லி வருகின்றார்கள். இதை பற்றி சற்று தெளிவுபடுத்த முடியுமா? நான் முதலே சொன்னது போல அதாவது வெட்டில் மாற்றம் இல்லை என்று சொன்னாலும் அந்த வெட் நீங்கள் சொன்னது போன்று வெட் வந்து பெரிய பாதிப்பு இல்லைதா என்று சொன்னால் நாங்கள் வெட்டை கஸ்டமரிடம் எடுத்து கழித்து மிகுதியைத்தான் வேல்யூ அடிஷனுக்கு தான் கட்டப்போகின்றோம். ஆனால் இந்த நீங்கள் சொன்னது போன்று இந்த நகை வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் வேண்டுகின்ற நகைக்கு இன்புட் டேக்ஸ் எடுக்க முடியாத நிலையில் இருக்கின்றார். உண்மையாகவே இது ஒரு அசாதாரண டேக்ஸ். நீங்கள் சொன்னது போன்று இந்தியா போன மற்ற நாடுகளை நாங்கள் அவதானிக்கும் பொழுது அவர்கள் அதிகமாக ஒரு 3% தான் 3 அல்லது 4% தான் இந்த நகை வியாபாரத்துக்கு வெட்டை. சில நாடுகளில் ஜிஎஸ்டி என்று இருக்கிறது, இந்தியா போன்ற நாடுகளில் இதே தான் இந்த மெக்கானிசம் தான். அவர் 4% என்று சொன்னால் மக்களால் கட்ட முடியும், வியாபாரிகளாலும் கட்ட முடியும். ஆனால் இங்கே 18% என்று மாத்திரமல்லாது எஸ்எஸ்சியிலும் 2.5 ஏற்கனவே 18 + 2.5 என்று சொன்னால் 22% கட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. ஆகவே உண்மையாகவே இது மக்கள் தான் இதை இந்த சுமையை ஏற்றுக்கொள்கிறார். உண்மையாகவே ஒரு நாங்கள் இதன் நகை என்று சொன்னால் அது கலை கலாச்சார பண்பாடு விழுமியங்களோடு தொடர்படுத்தாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் நமக்கென்று கல்ச்சர் இருக்கா, நகை தான் எந்த நிகழ்ச்சியிலும் நாங்கள் முக்கியத்துவம். ஆகவே நாங்கள் நகையை தாண்டி நாங்கள் செல்ல முடியாது. ஆகவே நகை என்பது கட்டாயம் நாங்கள் வேண்டிய பொருளாக இருக்கின்றது. ஆகவே இந்த 18% வெட் வரியும் 2.5 எஸ்எஸ்சியில் உண்மையாகவே ஒரு பாரிய அழுத்தமாக இருக்கின்றது. மக்களுக்கு மாத்திரமல்ல, நகை வியாபாரம் செய்வர்களும் பாரிய அழுத்தத்தில் இருக்கின்றார். என்று சொன்னால் அவர்கள் பாரிய முதலீடுகளை இதில் செலுத்திவிட்டு அவர்களுக்கு வியாபாரம் குறையும் பொழுது அவர்களுடைய ஓவர்ஹெட்டை கவர் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றால், அது மாத்திரமல்ல உலக சந்தையில் இப்பொழுது ஒன்றுமே இல்லாத உச்சத்தில் தங்கத்தின் விலையானது இருக்கின்றது. இன்றைக்கு 24 கேரட்ஸின் விலையானது இன்று 2,36,000 ரூபாயை தாண்டி இருக்கின்றது. இது ஒரு 3 மாதத்துக்கு முதல் 1,80,000 இருந்தது. ஆகவே அவர்கள் நகை வியாபாரம் செய்பவர்களும் தமது கேபிட்டலை கூட்ட வேண்டிய நிலைமை இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் ஒரு தங்கத்தை விற்றால் அதை ரீப்ளேஸ் பண்ணி ஸ்டாக்கை அந்த நிலைக்கு கொண்டு வரும் பொழுது பாரிய முதலீடு தேவைப்படுகின்றது. ஆகவே நகை வியாபாரம் செய்பவர்களும் கஷ்டப்படுகின்றார்கள். அது மாத்திரமல்லாத மக்களும் இதில் பாரிய கஷ்டத்தை எதிர்நோக்கின்றார்கள். ஆகவே இந்த நாங்கள் அரசாங்கத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக பல பிளாட்ஃபார்மில் நான் கேட்டிருந்தாலும் இந்த நேர்காணல் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வெட்டை ஒரு சாதாரண ஒரு நீங்கள் சொன்னபோது 4-5% குறைத்தால் மக்களும் சந்தோஷப்படுவார்கள். அதே நேரம் அதாவது வியாபாரம் செய்வர்களும் துணிந்து கட்டி தமது வியாபாரத்தை. ஏனென்று சொன்னால் அவ்வாறு இல்லாத அந்த நகை வியாபாரம் வந்து தனி வியாபாரம் இல்லை, அதை சார்ந்த பல துறைகள் இருக்கின்றது. அதாவது பட்டறை வியாபாரம் செய்வர்கள், அதை வேண்டி விற்கிறவர்கள், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்குது, அதை சார்ந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் வரப்போகுது. ஆகவே அரசாங்கம் இதை உடனடியாக கவனம் செலுத்தி இந்த வெட்டை குறைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோன்ற மற்றொரு விடயம்தான் இந்த வரி என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. நிச்சயமாக அரசாங்கத்துக்கு வரி வருமானம் அத்தியாவசியம். ஆமாம். ஆனாலும் ஒரு சில விடயங்களுக்கு வரி அறவீடு செய்வது என்பது சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அதாவது ஓய்வு பெறுகின்றவர்கள், சிரேஷ்ட பிரஜைகள் தங்களுடைய அந்திம காலத்தை கடத்தி செல்வதற்காக நிரந்தர வைப்பில் தங்களுடைய பணத்தை வைத்துவிட்டு அதிலே தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான அந்த நிரந்தர வைப்புக்கு ஏற்கனவே இருந்த அந்த வட்டி வீதத்தை விட தற்பொழுது வட்டி வீதம் அதிகரித்திருக்கிற சுமார் நான் இருக்கின்ற 10% வரை வட்டி வீதம் அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே 5% அந்த வரி இருந்தது. இது உண்மையிலே பாதகமான ஒரு விடயம். அதாவது அவர்களுக்கு வேறு ஒரு வியாபாரத்தை செய்ய முடியாது, வேறு ஒரு தொழிலை செய்ய முடியாது என்ற காரணத்தால் அவர்கள் அதை வைப்பிலிட்டு விட்டு அதிலே வாழ்கின்றார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? ஆமாம், இது வந்து உண்மையாகவே பாரிய அழுத்தம் என்று சொல்கிறேன். ஏன்னா சீனியர் சிட்டிசன் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதில் மிகவும் பாதிப்பட்டவர்களாக கருதுகின்றேன். என்று சொன்னால் அவர்கள் வந்து 60 வயசு ஓய்வு பெறும் வயது. அதன் பிறகு அவர்கள் தமது கையில் இருக்கின்ற பணத்தை
ஒரு ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டோ அல்லது நிலையான வட்டி தருகின்ற ஒரு முதலீட்டு திட்டத்தில் போட்டுவிட்டு அதில் நம்பித்தான் வாழ்க்கையை நடத்துகின்றார்கள். ஆகவே 31 மார்ச் வரையும் இந்த வித்ஹோல்டிங் டேக்ஸ், அதாவது தடுத்து வைத்தல் வரி, வங்கியிலிருந்து வருகின்ற வட்டி வருமானத்தில் 5% வந்து தடுத்து வைக்கப்படுகிறது. ஆனால் ஏப்ரல் 1 இந்த 5% வந்து 10% அதிகரிக்கப்பட உள்ளது. ஆகவே அவர் மக்களுடைய, அதாவது சீனியர் சிட்டிசனுடைய கையில் வரப்போது 90% வரப்போகின்றது. ஆகவே அவர்களுடைய கையில், அதாவது செலவழிக்கக்கூடிய தொகையும் குறையப் போகின்றது. அது மாத்திரமல்லாது பொருட்களுடைய விலையும் கூடிக்கொண்டிருக்கின்றது. ஆக அந்த வகையில் அவர்கள் வந்து 2 வகையிலும் பாதமாக சூழ்நிலையை எதிர்நோக்கப் போகின்றார்கள். அது மாத்திரமல்லாது அரசாங்கம் ஒரு சின்ன சலுகையை கொடுத்துள்ளது. சீனியர் சிட்டிசன் விரும்பினால் உடனடியாக அவர்களுடைய இந்த தடுத்து வைத்தல் வரியை பெற்றுக்கொள்ளலாம் என்று, அதாவது எதுவித கேள்வியோ கேட்க மாட்டார்கள். நாங்கள் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் ஒன்று எடுத்து நாங்கள் அந்த குறிப்பிட்ட வங்கிக்கு கொடுத்தால் அந்த கழிக்கப்பட்ட 10% வித்ஹோல்டிங் டேக்ஸ் வந்து ரிஃபண்டாக வரப்போகிறது வந்தது. ஆனால் நாங்கள் இந்த நடைமுறை சொல்லும் பொழுது ஈஸியாக இருந்தாலும் ஒரு சீனியர் சிட்டி, உதாரணமாக 70 வயது உள்ள ஒருவரை போய் நீங்கள் இந்த டேக்ஸை போய் இன்கம் டேக்ஸில் அலையோ என்று அலைந்து இந்த ரிஃபண்ட் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையாக அவர்கள் வந்து ஏற்கனவே நோயாளிகளாக இருப்பார்கள். அதை விட இந்த ஒர்க்கையும் கொடுத்தால் உண்மையாக அவர்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸாக போயிடுவார்கள். ஆகவே நம்ம அரசாங்கத்தில் இருக்கிற அட்லீஸ்ட் நீங்கள் இந்த சீனியர் சிட்டிசனை ஒரு 70 வயதுக்கு மேற்பட்டவர்களை ஒரு கேட்டகரியாக செய்து அவர்களுக்கு இந்த வித்ஹோல்டிங் டேக்ஸை இல்லாமல் செய்தால் நல்லது. அது மாத்திரமல்ல, அரசாங்கம் இன்னொரு சலுகையும் கொடுத்துள்ளது. சீனியர் சிட்டிசனுக்கு 3% வட்டி அதிகரிப்பாக, உதாரணமாக ஒரு 10 லட்சம் வரையும் அதிகமாக அவர்கள் வைப்பில் இருந்தால், சாதாரணமாக வங்கியில் உங்களுக்கு 10% இருந்தால் உங்களுக்கு அரசாங்கம் 3% வட்டியை கொடுக்க போகிறார்கள். ஆகவே சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்க போகின்றது. என்றாலும் தற்பொழுது நாம் பார்க்கும் பொழுது வங்கி வட்டி வருமானமானது மிகவும் குறைவாக இருக்கின்றது. அந்த குறைந்த வருமானத்தில் வித்ஹோல்டிங் டேக்ஸும் கழிக்கப்பட்டு மிகுதியும் குறைந்த பணம் பெறும் பொழுது உண்மையாகவே இது வந்து பாதிக்கப்படக்கூடிய செக்மெண்ட் சொன்னால் முதியவர்கள், அதாவது சீனியர் சிட்டிசனாகவே. ஆகவே அரசாங்கம் இதை மிகவும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கும் ஒரு சொல்யூஷனாக தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இந்த வங்கி வட்டி வீதங்களிலும் மாற்றம் நிகழ்ந்துள்ளன. அது பற்றி சற்று. ஆமாம், வங்கி வட்டி வீதம் ஒரு வருஷத்துக்கு முதல் நாங்கள் ஒரு 1.5 வருஷத்துக்கு முதல் நாங்கள் பார்த்துருப்போம் 18, 21 அந்த பர்சன்டேஜில் இருந்து. ஆகவே அதை நம்பித்தான் மக்கள் எல்லோருமே நாங்கள் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் போட்டு அதில் வாழ்க்கையை பழக்கப்படுத்தி கொண்டது. சடுதியாக அந்த வட்டியானது குறைவடைந்து இப்பொழுது பார்க்கும்போது மேக்சிமம் ஒரு 6, 7, 8% தான் கிடைக்கின்றது. ஆகவே நாம் அந்த வட்டியை வைத்துக்கொண்டு பணவீக்கம் என்று பார்க்க வேண்டும். அதாவது நாம் அந்த பணவீக்கத்தின் ஒப்பிடும் பொழுது உண்மையான கொள்வனவு சக்தி பணத்துக்கு குறைகின்றது. ஆகவே இந்த வட்டியை எடுத்துக்கொண்டு மக்கள் இருந்தால் உண்மையாகவே மக்களுடைய பணத்தினுடைய கொள்வனவு, அதாவது பர்ச்சேசிங் பவர் வந்து குறைகிறது. ஆகவே மக்கள் வந்து நான் கேட்டுக்கொள்கின்றேன், நீங்கள் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டை மாத்திரம் நம்பி இருக்காமல் நீங்கள் மாற்று திட்டங்களை நீங்கள் சடுதியாக உடனடியாக நீங்கள் செயற்படுத்த வேண்டும். உதாரணமாக ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது இந்தியா போன்ற பல நாடுகளில் மக்கள் வந்து சாதாரணமாக பல திட்டங்கள் இருக்குது. ஆகவே நீங்கள் எமது மக்கள் என்று சொன்னால் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் போட்டால் நிம்மதியாக இருக்கும் என்று. ஆனால் இப்போது என்ன பிரச்சனை சொன்னால் அந்த வருகின்ற வட்டி வந்து குறைவு, அதை வருகின்ற வருமானம் போதியதாக இல்லை. ஆகவே நீங்கள் அதன் விட நீங்கள் வேறு முதலீட்டு திட்டங்களை உங்களோட ஆலோசனையை பெற்று அதன்படி செயற்படுத்துவதன் மூலமாகத்தான் நீங்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நான் கருதுகின்றேன். குறிப்பாக இந்த தங்கத்தில் முதலீடு செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல முதலீடாக இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் சொன்னது போல கடந்த காலங்களில் 1.5 லட்சம் 1,60,000 இருந்த தங்க நகை இன்று 2,30,000 வரை அதிகரித்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அதிகரிப்பு. எனவே அவ்வாறான முதலீடுகள் சிறந்த முதலீடாக பார்க்கக்கூடிய. ஆமாம், நிச்சயமாக. என்று சொன்னால் ஒரு பணத்தை பணமாக வைக்காமல் நீங்கள் தங்கம் இப்போது ஆல் டைம் ஹையாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் வெளிநாட்டு, அதாவது உலக யுத்தம் வருமா, 3வது யுத்தம் வரப்போகின்றதா இல்லையா, மற்ற உலக தாக்கங்களுடன் ஒப்பிடும் பொழுது ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தங்கம். ஆகவே நாம் இப்பொழுதும் சொல்லுகின்றேன், இப்பொழுது கூட நாங்கள் லேட் இல்லை, நீங்கள் முடியுமானால் தங்கத்தை வேண்டுங்கள். உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ இப்பொழுதெல்லாம் இப்போ அந்த அதாவது இலங்கையில் இப்போ புதிய திட்டங்கள் வரப்போகின்றது. ETF ஃபண்ட், அதாவது தங்கத்தை நீங்கள் வந்து ஒரு 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 கோல்டாக வேண்டாமல் சிறிய கிராம் கணக்கில் கூட நீங்கள் வேண்டலாம். இப்பொழுது கூட நகை வியாபாரம் செய்கிறவர்கள திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு சிறிய தொகை, அதாவது உங்களால் 10,000 ரூபா முடிந்தால் கூட அதற்கு கூட நீங்கள் தங்கம் வேண்டலாம். ஆகவே நீங்கள் கையில் இருக்கின்ற பணத்துக்கு ஏற்றபடி நீங்கள் இந்த நகையில் போட்டுக்கொண்டு வந்தால், என்னென்னு சொன்னால் நாங்கள்
தங்கத்தில் அதான் மண்ணிலும் பொன்னிலும் போடுவது ஒரு நாளும் வீணாகாது. ஆகவே நீங்கள் நிச்சயமாக என்ன இப்பொழுது லேண்ட் வேண்டுவது, அதாவது சொத்துக்கள் வேண்டுவது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதுக்கு அதிமிதமான விலையில் போயுள்ளது. ஆகவே இப்பொழுது ஓரளவு கை கட்டக்கூடிய நிலை என்று சொன்னால் தங்கம். ஆகவே அந்த தங்க முதலீடுகளை செய்ய வேணும். அல்லது இல்லாவிட்டது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து இப்போ தான் ஜஸ்ட் பிகினிங். நான் சொன்னேன் இப்போ ஆல் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்று சொல்ல இப்பொழுது 17,000 வரையும் சென்றுள்ளது. இப்போ தற்சமயம் ஒரு சிறிய தேக்கம் இருந்தாலும் நிச்சயமாக எமது ஷியாமாக்கள் பாரிய வளர்ச்சி ஒரு 5 வருடத்துக்கு பிறகு பாரிய வளர்ச்சியை ஏற்பட போகிறது. ஆகவே நீங்கள் உங்கள் கையில் இருக்கின்ற பணத்தையாவது வைத்து நீங்கள் உங்களுடைய பணத்தை 3ஆக பிரித்து கொஞ்சம் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டிலும் கொஞ்சம் தங்கத்திலும் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டிலும் போட்டுக்கொண்டு வந்தால் அது சொல்வது போர்ட்ஃபோலியோ என்று சொல்லுவோம். ஆகவே நீங்கள் அதாவது இந்த உங்களுடைய அந்த வருமானமானது 3 துறையாக 4 துறையாக செயற்பட்டு ஏதோ ஒரு துறை முழுரத்தான் போகின்றது. அந்த துறையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை செலவையும் உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி செய்ய முடியும் என்று நான் கருதுகின்றேன். நிச்சயமாக நல்ல ஒரு தெளிவுபடுத்தலாக அமைந்திருந்தது. அதே போன்று இந்த கடந்த காலங்களில் நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருந்தது. அதன் காரணமாக பல்வேறு திட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழலுக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக நாட்டிலே டாலர் கையிருப்பு இல்லாமல் போயிருந்த பற்றாக்குறையாக இருந்தது. இதன் காரணமாக வாகன இறக்குமதிக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. தற்பொழுது வாகன இறக்குமதி செய்யப்படுகிறது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? உண்மையாகவே அரசாங்கமானது இந்த திட்டத்தை வாகன இறக்குமதியை அதாவது தடையை நீக்க வேண்டும் என்பது அதாவது வாகன இறக்குமதியாளர்களின் கோரிக்கையாக இருந்தது. அதாவது அந்த கடன் வந்து கட்டாயமாக நாங்கள் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில் வரி வருமானம் தேவைப்படுகிறது. ஆகவே அரசாங்கமானது இந்த இறக்குமதி கட்டுப்பாட்டை நீக்கி இருக்கிறது. ஆகவே இது உண்மையாகவே வரப்பிரசாதம் அல்லது சாதகமான நிலைமை. ஏன்னு சொன்னால் வாகன இறக்குமதியை அலோவ் பண்ணினால் அதனுடைய தொடர்பு, அதாவது வாகன உதிரிப்பாகங்கள், சர்வீஸ் ஸ்டேஷன், அதனுடைய தொடர் கேஸ்கேடிங் பிஸ்னஸ், ரிலேட்டட் பிஸ்னஸ் என்று சொல்லுவோம், அவர்களுடைய செயின் இம்பேக்டும் இங்கே இருக்க போகின்றது. ஆகவே ஒரு துறையை அலோவ் பண்ணுவதன் உள்வாங்குவதன் மூலமாக எல்லா எக்கனமியும் நன்றாகத்தான் வரப்போகின்றது. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இறக்குமதியை அலோவ் பண்ணிவிட்டு அவர்கள் அந்த போட்ட டியூட்டி செஸ் வந்து பாரிய அதிகரிப்பாக இருக்கின்றது. அதாவது இப்போ டேக்ஸ் பார்த்திங்கன்னா சில வாகனங்களுக்கு 300% வரி அதிகரிப்பிருக்கின்றது. ஆகவே அந்த வாகன இறக்குமதியை அரசாங்கம் அனுமதித்திருந்தாலும் மக்களால் அந்த வரி அதிகரிப்பாக சாதாரணமாக ஒரு 50 லட்சம் விற்ற ஒரு வாகனம் இன்றைக்கு 2.5 கோடி 3 கோடி அளவில் இருக்கின்றது. ஆகவே ஒரு சாதாரணமாக நாங்கள் லீஸ் மூலமாக வேண்டக்கூடிய நிலைமை கூட ஏற்பட முடியுமா, ஒரு தனி மனிதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமான்ற நிலைமை ஒன்று இருக்கிறது. ஆகவே அரசாங்கமானது அதாவது அரசாங்கத்துக்கு வேறு வழியில் என்ன சொன்னால் இறக்குமதியை கட்டுப்பாட்டை தளர்த்தத்தான் வேண்டும். ஒரேடியாக இந்த வரி அதிகரிப்பை தடுத்து விட்டால் இப்போ டாலருடைய அதாவது இலங்கை பெறுமதி வந்து குறைவடைந்து விடும். ஆகவே இது ஒரு அரசாங்கத்தின் ஒரு மிகவும் அதாவது ஒரு கட்டுப்பாடான செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் இதன் மூலம் எதிர்பார்த்த வரி வருமானத்தை ஈட்டிக்கொள்ளுமா என்பது சந்தேகமாக தான் இருக்கின்றது. என்ன சொன்னால் அது அந்த அளவுக்கு சாதாரண ஒரு மக்கள் இதை வேண்ட முடியாத நிலைமை இருக்குது. உதாரணமாக 3 வீலர் எடுத்துக்கொண்டு சொன்னால் இன்றைக்கு 20 லட்சத்துக்கு வருகின்றது. அதாவது முச்சக்கர வண்டி வாகனம் இன்றைக்கு 20 லட்சம் வரையும் போகின்றது. ஆகவே அதை பாரிய முதலீடு செய்யக்கூடிய எத்தனை பேருக்கு முடியுமோ தெரியாது. அதை முதலீடு செய்துவிட்டு அதன் மூலம் வருமானத்தை மூலமாகத்தான் அவர்கள் லீசிங் போன்றவற்றை கட்ட வேண்டும். ஆகவே அதை கட்டிவிட்டு மிகுதி கையில் எவ்வளவு வரப்போகின்றது என்பதை பார்க்க வேண்டும். ஆகவே இது ஒரு பாரிய ஒரு சிக்கலைத்தான் உருவாக்கப் போகின்றது என்று நான் கருதுகின்றேன். அதாவது இதில் எதிர்காலத்தில் மாற்றங்கள் ஏதாவது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள்? ஆமாம், நாங்கள் அரசாங்கத்திடம் பல வழிகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வரி அதாவது இந்த டியூட்டி அதிகரிப்பானது ஒரு அதிக உச்சமாக இருக்கின்றது. அரசாங்கமும் அதாவது உடனடியாக அரசாங்கத்துக்கு விருப்பமாக இருந்தாலும் IMF உடன் கலந்து ஆலோசித்து தான் செய்ய வேண்டும். அவர்களும் இதை பார்க்கின்றார். அரசாங்கம் வந்து அந்த எதிர்பார்த்த வருமானம் வந்து புக் ப்ராஃபிட்டாகத்தான் இருப்பது உண்மையாக வரப்போகுதுன்றது. ஆனால் அந்த எதிர்பார்த்த இறக்குமதியை மக்கள் செய்யாத விடத்து அவர்களுடைய வருமானம் குறைய போகின்றது. ஆகவே அரசாங்கம் வந்து ஒரு இக்கட்டான நிலைமையிலிருந்து அநேகமாக அந்த வரியை குறைப்பார்கள் என்றே நான் கருதுகின்றேன். அதாவது இந்த செஸ்ஸையும் டியூட்டியையும் குறைப்பார்கள். அதே போன்று மற்றொரு முக்கியமான விடயம்தான், நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்ற கடனை இன்னும் செலுத்துவதற்கு ஆரம்பிக்கவில்லை. ஆமாம், 2028 ஆண்டு முதல் தான் அந்த கடனை நாங்கள் திருப்பி செலுத்த ஆரம்பிக்க போகின்றோம். ஆமாம்,
நிலைமை இவ்வாறு இருக்கையில் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்ற கடனுக்கு மேலதிகமாக மேலும் பல நாடுகளிலிருந்தும் பல்வேறு கடன்களை அரசாங்கம் தொடர்ச்சியாக பெற்று வருகின்றது. இவ்வாறான சூழலில் நாங்கள் அந்த கடனை செலுத்தும் போது பாரி ஒரு சிக்கல் ஏற்படும் அல்லவா? ஆமாம், அரசாங்கம் நல்ல கேள்வி. என்று சொன்னால் நாங்கள் இன்னும் பெற்ற கடனை செலுத்தாமல் ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு வருகின்றோம். அதை சொல்வது அதாவது டிஃபர் பண்ணிக்கொண்டே வருகின்றோம். ஆனால் அரசாங்கத்தை கவனிக்கும் பொழுது அரசாங்கம் வந்து வரி கட்டமைப்பு மாற்றங்களை மிகவும் துல்லியமாக செதுக்குகின்றார்கள். ஏனென்று சொன்னால் 2028ஆம் ஆண்டு நாங்கள் எவ்வகையிலும் செலுத்தத்தான் வேணும். ஆகவே நான் செலுத்தும் பொழுது நமது அந்நிய செலவணி கையிருப்பானது பாரியளவு குறைய போகின்றது. ஒரு சடுதியான குறைவு ஏற்படாமல் இருப்பதற்காக இப்பொழுது அரசாங்கம் வந்து எல்லா வகையான வரி கொள்கைகளையும், அதாவது வரி லீக்கேஜஸ், எங்கேயான வரி வந்து மக்கள் கட்டாமல் போகின்றார்களோ அந்த டேக்ஸ் லீக்கேஜஸ்களை சிறப்பாக செதுக்கி கொண்டு வருகிறார்கள். உதாரணமாக அந்த இடங்களை அடையாளம் கண்டு கஸ்டம்ஸ் ஆர்டினன்ஸை மாற்ற போகின்றார்கள், இன்கம் டேக்ஸ் ஆக்டை மாற்றியது போன்று. அது மாதிரி வரி இன்றும் ஒரு நியூஸ் வந்துடுது, சிறப்பு பார்லிமெண்டில் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள். சிறப்பு டேக்ஸ், அதாவது டேக்ஸ் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக சிறப்பு குழு ஒன்று தீர்மானித்துள்ளார்கள். ஆகவே அரசாங்கம் வந்து தேசிய கொள்கைகளை உள்வாங்குகின்றார்கள், சடுதியாக மாற்றம் இல்லாமல். ஆகவே அந்த அவ்வகையான ஒரு வரி கட்டமைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக அரசாங்கத்திற்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வருமானம் வந்து ஒரு நிலையாக இருக்க போகின்றது. ஒரு இன்றைக்கு 2025 இன்னும் 3 வருஷம் இருக்கின்றது. ஆகவே அரசாங்கமானது ஒரு நிலையான வருமான கட்டமைப்பை உருவாக்க முடியுமாக இருந்தால் 2028ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் நிச்சயமாக செலுத்தக்கூடியதாக இருக்கும் என்று கருதுகின்றனர். அவ்வாறு இந்த வரி கட்டமைப்பு மாற்றங்களில் நாங்கள் ஏதாவது ஒரு பிழையை செய்துவிட்டோம் என்று சொன்னால் திருப்பி நாடு அதர பாதாளத்துக்கு போய்விடும். ஆக இது மக்களுடைய பொறுப்பும். நாங்கள் நான் இந்த நேர்காணல் மூலம் கேட்டுக்கொள்கின்றேன், நீங்கள் வரியை ஒரு சுமையாக எடுக்காமல் நீங்கள் வரியை செலுத்த கேட்டுக்கொள்கின்றேன் என்று சொன்னால் அதன் மூலமாகத்தான் நமது அடுத்த சந்ததி இங்கே வாழ முடியும். அது மாத்திரமல்லாது நீங்கள் மற்றவர்களை பார்க்க வேண்டாம், மற்றவர்கள் வரி கட்டுகிறார்களா, சட்டத்தை பின்பற்றுகிறார்களா, நீங்கள் ஒரு உதாரணமாக இருந்து செயற்படுத்துவோமானால் இந்த நாட்டு உண்மையாகவும் இந்த டூரிசம் செக்டர் நன்றாக வருகின்றது. அதை நாங்கள் தூக்கி பிடித்தாலே அந்த வருமானத்தை ஈட்டி 2028ஆம் ஆண்டிலிருந்து நாம் இந்த அந்நிய கடனை செலுத்தக்கூடிய நிலைமைக்கு வர முடியும் என்று நான் கருதுகின்றேன். நிச்சயமாக நல்ல ஒரு விடயம். அதாவது நாடு சிறப்பாக இருக்க வேண்டுமானால், நாட்டினுடைய பொருளாதாரம் சிறந்த முறையில் இருக்க வேண்டுமானால் மக்களுடைய ஒத்துழைப்பும் நிச்சயமாக அதற்கு இருக்க வேண்டும். அதே போன்று அரசாங்கத்தினுடைய சில திட்டங்களும் கூட மக்களுக்கு ஓரளவு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். குறிப்பாக நாட்டினுடைய வரி வருமானம் என்பது ரூபாவில் தங்கி இருக்கின்றது. அதே போன்று நாட்டினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு எங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் அதிகரிக்க வேண்டும். குறிப்பாக ஏற்றுமதி போன்ற துறைகளை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். இப்படி பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது. இப்படியான நிலையில் ஏற்றுமதி இந்த பொருளாதாரத்துக்கான வரியினை 30% அதிகரித்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஏற்றுமதி செய்கின்றவர்களுடைய அந்த செயற்பாடு அதிகரிக்குமா அல்லது அதில் ஏதாவது பாதகத்தன்மை ஏற்படுமா? ஆனால் அதல்கள் இரண்டால் எக்ஸ்போர்ட் செய்பவர்கள் தான் நமக்கு அந்நிய செலாவணியை கொண்டு வருகிறார்கள். ஆகவே எல்லோரும் கேட்கின்றார்கள் அதற்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் தர சொல்லி. உண்மையாக அது முடியாது. என்று சொன்னால் நாம் அவ்வாறு ஒரு துறைக்கு செய்துவிட்டு மற்ற துறையை சுமத்த பாரத்தை சுமத்த செய்ய முடியாது. ஆகவே அரசாங்கம் இந்த 30% சரியோ போல ஏன்னா வேறு நாடுகளும் அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு வரி இருக்கின்றது. ஆகவே இந்த 30% எக்ஸ்போர்ட் ஆஃப் கொமோடிட்டிஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு இருக்கின்றது. ஆனால் இந்த ஒரு டெக்னிக்கல் சேஞ்சஸ் என்று வருகின்ற என்று சொன்னால் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ், அதற்கு அதாவது சேவை ஏற்றுமதிக்கு இவ்வளவு காலமும் வரி இல்லாமல் இருந்தது. ஏப்ரல் 1 15% அறிமுகப்படுத்துகிறார். அதில் எல்லோரும் உதாரண சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர்ஸ், பிபிஓ செய்கிறவர்கள் மற்றும் யூடியூபர்ஸ் போன்ற வெளிநாடுகள் வரவாய் செய்கின்ற அவர்களுக்கு இப்பொழுது 15% வருமான வரி வரப்போகிறது. அவர்கள் தான் இதில் பெருசாக கிரம்பிள் பண்ணிக்கொண்டு ஒரு இஷ்யூவாக இருக்கின்றார்கள். ஒன்றும் செய்ய முடியாது. என்னென்னு சொன்னால் அவர்களும் பெரிய வருமானத்தை இவ்வளவு காலம் அவர்களுக்கு வரி இல்லாமல் தான் இருந்தது. ஆக அவர்களும் இந்த வரிக்கு, அதாவது நான் கேட்டது கொண்டது ஒவ்வொருவரும் இந்த வருமானம் பெறும் ஒவ்வொருவரும்
டேக்ஸ் ஃப்ரீ அலவன்ஸுக்கு மெயினாக வரும்பொழுது வெளியே செலுத்தத்தான் வேணும். இல்லாட்டி நாடு இந்த சுமையை தாங்க முடியாது. ஆகவே நாம் இந்த 15 அரசாங்கம் சொல்லுது தாங்கள் 30% இல்லாமல் உங்களுக்கு 15%தானே செய்கின்றோம். அரசாங்கமும் பொருட்கள் ஏற்றுமதிக்கு 30%, சேவை ஏற்றுமதி சரியா அரசாங்கம் சொல்லுது நாங்கள் உங்களுக்கு சலுகை தான் தந்துள்ளோம் 30 இல்லாமல் 15. ஆகவே நாங்களும் ஊண்டி கதைக்க முடியாத நிலைமையில் இருக்கின்றோம். ஆகவே ஒரு கஷ்டம்தான், என்ன செய்வது. ஆனால் நாங்கள் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு தான் நம்ம பிஸ்னஸை செய்ய வேண்டும். எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸுக்கு 15% ஏப்ரல் 1 வரி வரப்போகின்றதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது இந்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஒரு நாட்டினுடைய உற்பத்தி, ஏற்றுமதி, தொழில்துறை இவற்றோடு தொடர்புபட்டிருந்தாலும் கூட சில இந்த பூகோள அரசியல் மாற்றங்களும் கூட சில நாடுகளுடைய பொருளாதாரத்தில் நிச்சயமாக தாக்கம் செலுத்துகின்றன. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அண்மையில் அமெரிக்காவில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் வந்தவுடன் அதிரடியாக பல தீர்மானங்களை எடுத்து நடைமுறைப்படுத்தி வருகின்றார். அதில் இந்த வரி கொள்கையும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதே போன்று சில நாடுகளுக்கான, சில நிறுவனங்களுக்கான அந்த நிதி உதவியை தற்காலிகமாக இடைநிறுத்தியிருக்கின்றார். இவ்வாறான விடயங்கள் உலக பொருளாதாரத்தில் சில மாற்றங்களையும் சில தாக்கங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இலங்கைக்கு அது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? ஆமாம், இலங்கையானது நாங்கள் உதாரணமாக போனால் இந்த என்ஜிஓஸ் சொல்லுவோம் போன்ற ஃபண்டுகளை பெற்றுத்தான், அதாவது வெளிநாட்டில் இருக்கின்ற பெரிய அமெரிக்க போன்ற நாடுகளிலிருந்து நாங்கள் ஃபண்டுகளை பெற்றுத்தான் நமது இங்கே சில துறைகளை நாங்கள் செய்து வருகின்றோம். உதாரணமாக சேவை நோக்கமாகவோ அல்லது ஒரு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகளை நாங்கள் நிறைவேற்றி வருகின்றோம். அவ்வகையான ஃபண்டிங் இனி இல்லாமல் போகின்றது. அவ்வாறு என்னிடத்தினால் ட்ரம்ப் சொல்லியிருக்கின்றார், ஒரு கொஸ்டினையாக கொடுத்திருக்கின்றார். இவ்வளவு காலமும் யார் யார் பெற்றவர்களோ அதற்குரிய காரணத்தையும் நீங்கள் அந்த செயற்திட்டங்களுக்கு என்ன செய்துள்ளீர்கள் என்ற ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கப்படும். அதாவது கடவுளே கேட்ட மாதிரி இருக்கிறது. ட்ரம்ப் கேட்டால், அமெரிக்க ஜனாதிபதி கேட்டாலே ஒரு பெரிய அவரிடமிருந்து எல்லாருக்கும் இப்போ வரப்போகின்றது லெட்டர். நீங்கள் பெற்றுக்கொண்ட பணத்தை நீங்கள் எந்த வகையில் நீங்கள் செலவழித்தீர்கள், இல்லாதவிடத்து அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போகின்றார். ஆகவே இதற்கு எல்லா மக்கள், அதாவது இலங்கையில் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு செயற்பட்டவர்கள் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இலங்கையை பொறுத்தளவில் பெரிய தாக்கம் ஏற்படாது. ஏனென்று சொன்னால் அது ஒரு உலகால் அந்த ஃபண்டை பெற்றவர்கள் பெரிய ஒரு கொஞ்சம் நாலேஜ் உள்ளவர்கள் தான் அதை பெற்று செயற்பட்டார்கள். ஆகவே அவர்களும் இப்பொழுது தங்களை கடைசி ஒரு 5 வருஷமாக பெரிய ஃபண்டும் வரவில்லை. அதற்கு முதல் தான் வந்திருந்தாலும் இலங்கை எப்போதுமே ஒரு செல்ல நாடு. சைனா, இந்தியா போன்ற பெரிய அண்ணன் ஒரு சகோதரி மாதிரி இலங்கை எவ்வாறு தப்பித்து பிழைத்துவிடும். ஆகவே இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் சொன்னபோது ட்ரம்ப் கனடா போன்ற புற நாடுகளுக்கு, மெக்சிகோ போன்ற புற பாரிய வரியை போட்டு விட்டார். ஆகவே இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்ரீலங்கா உள்ளவர்கள் எக்ஸ்போர்ட்டை நாங்கள் மூலதனமாக எமது இலங்கை கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் ப்ராடக்டை எடுத்து நாம் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பாரிய வாய்ப்பு. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் நமது இளைஞர்கள், அதை வருங்கால சந்ததியை கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் இறக்குமதியிலேயே கூடுதலாக தங்கி இருக்காமல் நாங்கள் லெட்ஸ் ஸ்டார்ட், அதாவது நாங்கள் டைம் வந்துவிட்டது, நாங்கள் எமது உற்பத்தி, எங்களுடைய சேவைகள், எக்ஸ்போர்ட் பொருட்களுடைய நம்பிக்கை வைத்து குவாலிட்டியை நாங்கள் அதாவது நல்ல குவாலிட்டியை அதாவது நல்ல குவாலிட்டியாக ப்ராடக்டையோ சர்வீஸை செய்வதாக இருந்தால் நிச்சயமாக, உதாரணமாக தேயிலை எடுத்துக்கொண்டால் வேறு தேயிலை ஏற்றுமதி செய்யாமல் ஃபினிஷ் ப்ராடக்டாக செய்திருந்தால், தேங்காய் வியாபாரம் அப்படித்தான். அதே போல் அந்த கருவாவை எடுத்துக்கொண்டால் இலங்கை தான் உலகத்தில் தரம் வாய்ந்த கருவா. ஆக அந்த கருவா போன்ற மிளகு. ஆகவே நாங்கள் அதை ரோவா, அதாவது ரோ மெட்டீரியலாக எக்ஸ்போர்ட் பண்ணாமல் ஃபினிஷ் ப்ராடக்டாக வேல்யூ எடிட் செய்வதன் மூலமாக இன்னும் அதிகமாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். உலகத்தில் நடக்கின்ற மாற்றங்களை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை நாங்கள் உள்வாங்கி அதனுடைய அனுகூலங்களை நாங்கள் கேபிட்டலைஸ் பண்ணுவதன் மூலமாக எமது நாட்டையும் சரி எமது வீட்டையும் அபிவிருத்தியக்கூடியதாக இருக்க வேண்டிய நான் கருதுகின்றேன். நிச்சயமா, அதாவது பொருட்கள் ஏற்றுமதியை தாண்டி சேவை ஏற்றுமதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய, அதாவது சட்டவிரோத குடியேற்றவாசிகள் எல்லாம் தற்போது நாடு கடத்தப்படுகின்றனர் அமெரிக்காவிலிருந்து. அப்படி இருக்கின்ற பொழுது அங்கு இன்னும் பல சேவை தேவை இருக்கின்றது. சேவை ஏற்றுமதியும் கூட ஒரு சிறந்த ஒரு உண்மை. இலங்கை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு விருந்தோம்பல் உள்ள மக்கள். ஆகவே நாங்கள் அந்த துறையிலும் சில மற்ற இலங்கையில் நல்ல படிப்பு, கல்வி அறிவு அதிகமாக தான். ஆகவே நீங்கள் சொன்னது போன்று நாங்கள் ஸ்கில்ஸையும் நாங்கள்
வடிவாக பாவித்து நாங்கள் அதை ஃபினிஷ் ப்ராடக்ட் அதாவது நமது ஸ்கில்லை வளர்ப்பதன் மூலமாக அதன் மூலம் பெறுகின்ற சேவை எக்ஸ்போர்ட் மூலமாக பெறுகின்ற பிபிஓஸ்களை இன்னும் விரிவுபடுத்துவதன் மூலமாக அதன் வாயிலாக கூட நாங்கள் அந்நிய செலாவணி வருமானத்தை இந்தியா போன்று நாமும் ஒரு பெரிய உச்ச நிலைமைக்கு அடைய முடியும் என்று நான் கருதுகின்றேன். நிச்சயமாக நல்ல ஒரு கலந்துரையாடலாக அமைந்திருந்தது. நிறைய பேசினோம், நிறைய விடயங்களை மக்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே வேலை பளுமிக்க இந்த சூழலில் எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலுக்கு ஒத்துழைத்த உங்களுக்கு வீரகேசரியின் சார்பாக இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வணக்கம்.